சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 இன்று கொண்டாடப்படுது. பூக்களும் வாழ்த்துக்களும் கொண்டாட்டங்களும் ஒரு புறம் இருக்க, இந்த மகளிர் தின கொண்டாட்டம் எதற்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆரம்ப காலகட்டத்துல பெண்களுக்கு அந்த அளவுக்கு தடை இல்லை அப்படின்னாலுமே, காலங்கள் மாற மாற வேலை வாய்ப்புகள்ல இருக்கிற பணிச்சுமைகள் போன்ற நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு தடைகள் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் 1908 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிகாகோ, நியூயார்க்கில் 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு வேலையில் சம உரிமை வேண்டும், வேலை நேரத்தை குறைக்க வேண்டும், ஓட்டுரிமை வேண்டும் போன்ற விஷயங்களுக்கு போராடினாங்க. இந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினது பெண் உரிமை போராளி தோழர் கிளாரா ஜெட்கின். இந்த போராட்டம் அங்க மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த நிலையில தான் இந்த தினத்தை நினைவு கூறும் வகையில 1909 பிப்ரவரி 28 ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தினத்தை உலகமெங்கும் இருக்கிற மக்களும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே முன்மொழிகிறாங்க தோழர் கிளாரா ஜெட்கின். இதனைத் தொடர்ந்து 1917 உலக போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ரஷ்யாவில் இருக்க பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு போர் வேணாம், அமைதியும் ரொட்டியும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 4 நாட்களுக்கு போராடி இருக்காங்க. இந்த சமயம் அங்க மன்னராட்சி நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த சமயத்துல அவங்களுக்கு ஓட்டுரிமையும் கிடைச்சிருக்கு, அந்த மன்னராட்சியும் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி பெண்கள் அவர்களுடைய உரிமைகளை போராட்டங்கள் மூலியமா முன் வச்சு அங்க மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ரஷ்ய புரட்சிக்கு முன்மாதிரியா இருந்தது இந்த பெண்களுடைய போராட்டம்னே சொல்லலாம். இந்த போராட்டம் 1917 மார்ச் 8 நடக்குது. அப்போவே இது மகளிர்களுக்கான தினம் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. அதனை தொடர்ந்து 1975 மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமா ஐநா சபை அறிவிக்கிறாங்க. இதற்கு பின் உலகம் எங்கும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுது. குறிப்பா மகளிர் தினம் அப்படின்றது பெண்களுக்கான சம உரிமை, சமமான வேலை வாய்ப்பு, சம பங்கு ஊதியம், வாக்குரிமை, போர்க்கால அடிப்படையிலான விடுப்பு போன்ற எல்லா விஷயங்களும் முதலாளிகள் கொடுத்தவை அல்ல, நாங்களே களத்தில் இறங்கி ரத்தம் சிந்தி போராடி பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுற ஒரு நாள் தான் இது. குறிப்பா மகளிர் தினம் அப்படின்றது பெண்களுக்கான சம உரிமை, சமமான வேலை வாய்ப்பு, வாக்குரிமை, போர்க்கால அடிப்படையிலான விடுப்பு, சமமான வேலைக்கேற்ற ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயங்களையும் முதலாளிகள் கொடுத்தவை அல்ல, நாங்களே களத்தில் இறங்கி போராடி வாங்கின ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாள் கொண்டாடப்படுது. இது வீதியில் இறங்கி போராடி உரிமைகளை வென்றெடுத்த பெண்கள் உரிமைக்கான நாள் அப்படின்னும் சொல்லலாம். பெண்கள் தங்களுக்கான சுதந்திரத்தையும் சம உரிமையையும் கூட போராடி பெற்ற நாளை கொண்டாடத்தானே வேணும். அதிலும் முக்கியமாக சமத்துவம். ஆண்களுக்கு எந்த வகையிலும் பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல என்பதையும் கூட போராடித்தான் பெற வேண்டியதாக இருந்தது. இந்த வரலாற்றுக்கு பின்னால் கொண்டாடப்படும் மகளிர் தினம் வெறும் பெண்களுடைய சாதனைகளை மட்டும் கொண்டாடுவதற்கல்ல, சமூகத்துல நிலவர பாலின பாகுபாடுகள் உள்ளிட்ட ஏற்றத்தாழ்வுகள் களைவதற்காகவே இந்த நாள் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருள்ல உலக மகளிர் தினம் கொண்டாடப்படுது. அந்த வகையில 2026 கிவ் டு கெயின் அப்படின்னு கொண்டாடப்படுது. பெண்களின் கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரத்தில் முதலீடு செய்வதற்கான அவசியத்தை இது வலியுறுத்துகிறது. அவ்வாறு தலைமை அதிகாரம், வேலைவாய்ப்பு, சமத்துவ கல்வி போன்ற விஷயங்களெல்லாம் கொடுக்கிறப்ப ஒட்டுமொத்த சமூகமும் வளருது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.